அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நேஷனல் இன்ஸ்டியூட் மதுரை. நம்ம இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸில் முக்கியமான ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷார்ட்கட்ஸ். இது எதுக்குன்னா, இது ஒரு மேத்தமெட்டிக்ஸினுடைய ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ நம்ம இந்த ஃபண்டமெண்டல் தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து எல்லா மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமே போட முடியும். அதனால் ஷார்ட்கட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேத்ஸ் போடும்பொழுது சிம்பிளிஃபிகேஷன்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நிறையா டைமிங் உங்களுக்கு நிறையா வேஸ்ட் ஆகும். இன்னொன்று, நம்ம ஸ்கூல் காலேஜில் இந்த மாதிரி மெத்தட்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம நார்மலாக தான் சால்வ் பண்ணியிருப்போம். அதனால் கொஞ்சம் ஷார்ட்கட்ஸை ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட்கட்டே நம்ம வந்து ஒரு 3 பார்ட்டாக பிரிக்கலாம். இப்போ நார்மல் நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணுற மாதிரி, அடுத்து ஸ்கொயர் நம்பர்ஸ் வர்றது, ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர்ல வச்சு ஷார்ட்கட் வர்றது, இன்னொன்று பெர்சன்டேஜ். 3 டைப்பா நம்ம பிரிச்சுக்கலாம். புரியல? நார்மல் நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ், ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பரா வரக்கூடிய ஷார்ட்கட்ஸ், பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணி எப்படி ஷார்ட்கட்ஸ் போட போறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அப்போ ஒரு நம்பரை 5 ஆல மல்டிபிள் பண்றதுங்கிறது, நீங்க ஜஸ்ட் ஒரு 0 ஆட் பண்ணிட்டு 2 ஆல டிவைட் பண்ணாவே போதும். எவ்வளவு பெரிய நம்பர்ஸா இருந்தாலும் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். எனி நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5 அப்படின்னு பார்த்துருக்கோம். புரியல? இது மாதிரி இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுங்க. அது மாதிரி எனி நம்பர் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 25, அந்த ஒரிஜினல் நம்பரோட நம்ம என்ன பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எனி நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 125, அந்த ஒரிஜினல் நம்பர்ஸோட நம்ம இது வரைக்கும் என்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு. ஓகே, இதுல இருந்து நம்ம இப்போ என்ன கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படின்னா, எனி நம்பர் டிவைட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மேலே இருக்க நியூமரேட்டர் பார்ட்டில் இருக்க நம்பரை அப்படியே ஜஸ்ட் டபுள் பண்ணுங்க. 2 ஆல் பெருக்குங்க. பெருக்கிட்டு ஒரு இடம் தள்ளி டெசிமல் வச்சுட்டா போதும். இப்போ நீங்கள் ஒரு 12 × 13 மல்டிபிள் பண்ண முடியல. அந்த ஒரு ஷார்ட்கட்டில் வந்துச்சுல 12 × 13, திடீர்னு உடனே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகாமல் நின்னீங்க. 12 × 13 என்ன வந்துச்சு? 12 × 13 156. நம்ம அது உடனே சொல்ல முடியல. இது தெரிஞ்சால் நம்ம சொல்லிடலாம். அந்த ஸ்கொயர் தெரிஞ்சால் சொல்லிடலாம். 12க்கு ஸ்கொயர் தெரியணும். அப்புறம் ஒரு 12 ஆட் பண்ண ஆன்சர் வந்து. இந்த 1ல முடிகிற நம்பருக்குலாம் ஸ்கொயர் நம்ம நல்லா பார்த்தோம். 1ல முடிகிற நம்பருக்குலாம் ஸ்கொயர். இந்த 5ல முடிகிற நம்பருக்குலாம் ஸ்கொயர் தெரியணும். இந்த 0ஸ்ல முடிகிற நம்பருக்குலாம் ஸ்கொயர் தெரியணும். 41 ஸ்கொயர் 1681, ரைட்டா? 1681, ரைட். இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்த 40லேருந்து 50 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற ஸ்டார்டிங் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, 16, 17, 18, 19 இப்படி தான் வரும். 20, 21, 22, 23, 24, 25. 16ல ஆரம்பிச்சு வரிசையாக கண்டினியூஸ் நம்பராக இருக்கும். தெரியுதா? 16, 17, 18, 19, 20 இப்படி தான் வரும். சிம்பிளாக இது புரியுதா என்ன லாஜிக்ன்ட்டு? அப்போ நான் ஈஸியாக, இப்போ எனக்கு 49 வேணா, எனக்கு 49 நான் மெமரி பண்ணலை. நான் 50 தான் மெமரி பண்ணியிருக்கேன். 50 ஸ்கொயர் என்ன? 2500. 25ன்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 50ங்கிற நம்பர் 25ன்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 49ங்கிற நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? பெர்சன்டேஜ்லேயே எப்படி எனி நம்பர் மல்டிபிள் பண்ணுறது? சிம்பிளாக எந்த நம்பர் கொடுத்தாலும் பெர்சன்டேஜில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதனால் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த வீடியோவை விட இந்த பார்ட்டு பழகிட்டீங்கன்னா ரொம்ப மேத்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பெர்சன்டேஜ் ஹேண்ட்லிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான டாபிக்.